கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? நமக்கு வாய்ப்புகள் வரும், நமக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்புகள் வரும் அப்படின்னு காத்திருக்கிறோம். ஆனால் வர்ற வாய்ப்பை நம்ம பிடிச்சிக்கிட்டாதான் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில நேரம் நமக்கு ஏற்ற மாதிரி வரும்னு காத்திருந்தா நமக்கு வராமலே போயிடும், நேரமும் விரயமாகும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். பிரசங்கி 9:10. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிற எதுவோ அதை உன் பலத்தோட செய். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? உங்க கைக்கு என்ன செய்யறதுக்கு நேரிடுதோ அதை முழு பலத்தோட செய்யணும் அப்படின்னு இந்த வசனத்தோட முதல் பகுதியை தான் நான் உங்களுக்கு வாசிச்சிருக்கேன். ஒரு மனிதனுக்கு ஒரு விவசாயியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. அதனால அந்த விவசாயி கிட்ட போய் பொண்ணு கேட்டாரு. அப்ப அந்த விவசாயி சொன்னாரு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் பண்ணி கொடுத்துறேன், ஆனா ஒரு நிபந்தனை அப்படின்னு. என்னன்னா, என்கிட்ட 3 காளைகள் இருக்கு. அந்த 3 காளைகள்ல ஏதாவது ஒரு காளையோட வாலை பிடிச்சிட்டாலே உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு. இவன் நினைச்சா, சரி வாழை தானே பிடிக்கணும், ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படின்னு. சரின்னு இவன் அவருடைய பண்ணையில போய் ஒரு நாள் நின்னான். அப்போ அந்த மாட்டுக்கொட்டையோட கதவை திறந்து விட்டாங்க. உள்ள இருந்து வேகமா ஒரு பெரிய காளை ஓடி வந்தது. இது மாதிரி காளையை அவன் பார்த்ததே இல்லை. பயந்து போய் மீதி 2 இருக்குல்ல அதை பார்த்துக்கலான்னு விட்டுட்டான். அப்படியே கதவு பக்கமா போய் நின்றுக்கிட்டான். அந்த காளை வெளியே ஓடிடுச்சு. 2வது காளை வந்தது. அது முதல் வந்த காளையை விட ரொம்ப பெருசா இருந்தது. இவன் 3வது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒதுங்கி நின்றுட்டான். 3வது காளை வந்தது. அது ரொம்ப சின்னதா மெல்லிசா பலனே இல்லாத மாதிரி மெதுவா ஓடி வந்தது. பாடி இந்த காளை நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு அது மேலே அவன் பாஞ்சான் வாழை பிடிக்கிறதுக்கு. அப்பதான் அவன் கவனிச்சான், அந்த காளைக்கு வாழே இல்லை அப்படின்னு. 3 காளையும் வாழை பிடிக்காம விட்டுட்டான். நமக்கு வர்ற வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி வரும் அப்படின்னு நம்ம காத்திருக்க கூடாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.